ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான டேஸ்ட்டான ஒரு கிரேவி தாங்க. பீஃப் வச்சு நம்ம பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மல் பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண பிறகு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது 4த்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பீஃபை நல்லா சுத்தம் பண்ணி அதை பொடிசாக கட் பண்ணி அதை குக்கரில் ஒரு 5லேருந்து ஒரு 10 விசில் வேக வச்சுருங்க. ஏன்னா பீஃப் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது 4த்தையும் நல்லா எண்ணெய் சூடான போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்த பிறகு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளிலாம் சேர்க்க வேணாம். ஸோ தாளிக்கிறதுக்காக 2 வெங்காயம், 2 தக்காளி இதுதான் போதும். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப குப்பையாக இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து ஊற்றல, அதாவது குழம்பு நம்ம ரெடி பண்ணி வைக்கல ரொம்ப வெங்காயம் தக்காளி தூக்கி குப்பையில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் 2 வெங்காயம், 2 தக்காளி அதுவும் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்க எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஆப்பி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அங்கங்கே தக்காளி பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா நசுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இன்னும் நான் ஆல்ரெடி பீஃபில் உப்பு கறி போட்டிருக்கேன். ஸோ இன்னும் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் அதை போய் பார்த்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன நான்வெஜ் எடுத்தாலும் இஞ்சி பூண்டு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிரேவிக்கு நல்லாயிருக்கும். பட் உப்பு கறிக்கு அது செட்டே ஆகாது. ஸோ உப்பு கறியில் அறவே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்காதீங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பக்கம் மூடி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பீஃப் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் மசாலாலாம் ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்க போகிறோம். அதாவது மல்லித்தூள் சேர்க்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் அந்த கிரேவிலையும் கொஞ்சம் சேர்ப்போம், அதனால் காரம் ஏறிடும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்தது இதில் நம்ம சீரகத்தூள் சேர்க்கணும். சீரகத்தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மல்லித்தூள், சீரகத்தூள் 2மே சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தூள் 3 ஸ்பூன்னா சீரகத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம மசாலா ரெடி பண்ணி மசாலாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் இதை எடுத்து நம்ம இதை ஊற்ற போகிறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். எண்ணெயில் மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா ஆனை நல்லா கலராக நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதனால தான் நம்ம மிளகாய்த்தூள் அங்கே எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். ஸோ வெங்காயம், தக்காளி இதோடய நம்ம அந்த கிரேவி எடுத்து அப்படியே ஊற்றிடலாம்.
ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா வந்து நான் மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா கொதிக்க விடணும் ஆனத்தை. ஸோ மூடி போட்டு மூடி அதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் அந்த கலர் வந்துருச்சு பாருங்கள், அப்படியே மேலே அந்த ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போ மூடியை வந்து திருப்பி போட்டு மூடி வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லி இலை வந்து அப்படியே மேலே தூவி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்டான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதை லைக் பண்ணல அப்படின்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு என்ன காம்பினேஷனில் சாப்பிட்லாம் அப்படின்னா இடியாப்பம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இடியாப்பமுக்கு வந்து பீஃப் கிரேவி வேறு லெவலாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ண மறந்துடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், யார் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் இதில் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரமாக என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.